அன்னைக்கு தொடர்ந்து மழை வந்துகிட்டே இருந்தது. லக்ஷ்மி அம்மா, மழை வர ஆரம்பிச்சிருச்சு, இன்னும் ரவிய காணோமே அப்படின்னு வாசலையே பாத்துக்கிட்டு இருந்தாங்க. லக்ஷ்மி அம்மா மழையில நினைஞ்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்தா ரவி. அப்ப லக்ஷ்மி அம்மா, யாப்பா ரவி, மழைதான் இப்படி கொட்டி தீக்குதே, கொஞ்ச நேரம் நின்னுதான் வரலாம்ல. அம்மா, வேலையும் நிறைய இருக்கு, சாப்பிட்டுட்டு போயிடலாமேன்னு வந்தேன். அம்மாடி மீனா, ரவி வந்துட்டான் பாரு, சாப்பாட்டை எடுத்து வையுமா. ரவியும் ரொம்ப பசியோட சாப்பிட உட்கார்ந்தான். அப்ப பார்த்து பக்கத்து ஹோட்டல்ல இருந்து சிக்கன் 65 வாசனை மூக்க தொலைச்சது. அதுக்கப்புறம் மீனா பழைய கஞ்சிய கொண்டு வந்து ரவிக்கு முன்னாடி வச்சான். அத பார்த்த ரவிக்கு முகமே மாறி போச்சு. அப்ப மனசுக்குள்ளேயே நினைச்சான், நம்மள மாதிரி ஏழைகள் எல்லாம் வகை வகையா சாப்பிடணும்னு யோசிக்க கூட கூடாது. மறுநாள் காலையில மார்க்கெட்டுக்கு போன மீனா சிக்கன் வாங்கிட்டு வந்து சிக்கன் பக்கோடாவும் செய்து வைக்க போல ரவியும் அன்னைக்கு மதியம் சாப்பிடறதுக்காக வந்திருந்தான். எப்பவும் போல இன்னைக்கும் கஞ்சி தானே அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு சாப்பிடறதுக்கு உட்கார்ந்தான். அப்போ தட்டை பார்த்தோன்ன ரவிக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. இன்னைக்கு நம்ம வீட்டுல சிக்கன் பக்கோடாவா? இத நான் எதிர்பார்க்கவே இல்ல. அந்த பக்கோடாவை சாப்பிட ஆரம்பிச்சான். அத சாப்பிட்ட ரவி, மீனா, நீ மட்டும் சிக்கன் பக்கோடா கடை வச்ச, நம்ம கடைக்கு தான் எல்லா கூட்டமும் வரும் அப்படின்னு மீனாவுடைய சமையல பத்தி பெருமையா பேசினா ரவி. அத கேட்ட லக்ஷ்மி அம்மா, யாப்பா ரவி, நீ சொல்ற யோசனையும் ரொம்ப நல்லாதான் இருக்கு, ஆனா கடை வைக்கணும்னா அதுக்கு ரொம்ப செலவாகுமேப்பா அப்படின்னு கவலையோட சொன்னாங்க லக்ஷ்மி அம்மா. அத்தை, நீங்க வீட்டு செலவுக்குன்னு கொடுத்த காசுல நான் கொஞ்சம் சேமிச்சு வச்சிருக்கேன், அத வச்சு சின்ன கடையா ஆரம்பிக்கலாம். சரி மீனா, அடுத்த 2 வாரத்துக்கு எனக்கும் வேலை அதிகமா இல்ல, இத நம்ம முயற்சி செய்துதான் பாப்போம் அப்படின்னு ஒரு சின்ன கடையா ஆரம்பிச்சாங்க. கடை ஆரம்பிச்சு 2-3 நாளா சரியாவே வியாபாரம் ஆகல. வியாபாராவி, கடை ஆரம்பிச்சு 2 நாள் ஆகுது, வியாபாரம்னு பெருசா எதுவுமே ஆகலையாப்பா. ஆமாங்க, நம்ம நல்லா தானே பண்ணறோம், நம்ம கடைக்கு ஏன் கூட்டம் வர மாட்டேங்குது? மீனா, இது மழைக்காலம்னால தெருவுக்கு தெரு சிக்கன் கடை வச்சிருக்காங்க, அதுதான் இங்க பிரச்சனை அப்படின்னு ரவி சொல்லவும், இதுக்கு ஒரு வழி பண்ணணுங்க. அப்ப மீனாக்கு ஒரு யோசனை. மறுநாள் காலையில கடைக்கு முன்னாடி ஒரு போர்டு இருந்துச்சு. அதுல முட்டை சிக்கன் பக்கோடா, பிரெட் சிக்கன் பக்கோடா, சீஸ் சிக்கன் பக்கோடா, புதினா சிக்கன் பக்கோடான்னு இந்த மாதிரி வகை வகையா வெரைட்டியா கிடைக்கும்னு எழுதி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் கடைக்கு கூட்டமும் தானா தேடி வர ஆரம்பிச்சது. இப்படியே நாட்கள் போய்கொண்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் கடையில கூட்டம் களை கட்டி இருந்தது. அப்போ கஸ்டமர் ஒருத்தர், ஐயோ, இது என்ன புதினா சிக்கன் பக்கோடாவா இல்ல உப்பு சிக்கன் பக்கோடாவா? இதுல உப்பு காரமும் அதிகமா இருக்கு, இத எப்படிதான் சாப்பிடுறது? இவர் இப்படி சொல்றத பார்த்து இதே மாதிரி புதினா சிக்கன் பக்கோடா வாங்க வந்த இன்னும் 2 பேரும் இதே மாதிரி சொன்னாங்க. ஐயா, மன்னிச்சிடுங்க, இது எப்படி நடந்துச்சுன்னே தெரியல, இனிமே இப்படி நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு மீனா மேலதான் தப்பு இருக்குதுன்னு நினைச்சா. அடுத்த நாளும் வழக்கம் போல எல்லா வகையான பக்கோடாக்களும் செய்து வைத்திருந்தா. அப்பவும் ஒரு கஸ்டமர் வந்து, ஏமா, இது என்ன பிரெட் சிக்கன் பக்கோடாவா? என்ன இது இவ்வளவு உப்பா இருக்கு அப்படின்னு சொல்லவும் அங்கிருந்த மத்த 2 பேரும், ஆமா ஆமா, இதுல ரொம்ப உப்பா இருக்கு, எப்படிதான் சாப்பிடுறது அப்படின்னு கோவமா சொன்னாங்க. ஏமா, சமைக்க தெரியலனா நீ எல்லாம் எதுக்குமா கடை வச்சிருக்க அப்படின்னு மீனாவை திட்டவும் ஆரம்பிச்சாங்க. அப்போ அங்கிருந்த மத்த கஸ்டமர்களும் இத பார்த்துட்டு வேண்டான்ட்டு போயிட்டாங்க. அப்போ லக்ஷ்மி அம்மா, சாப்பாட்ட கவனமா செய்ய மீனா, இல்லைனா நம்ம கடைக்கு வர கூட்டமும் வராம போயிடும், போட்ட முதல்லலாம் நட்டத்துலதான் முடியும். அதுக்கப்புறம் மீனா சமைக்கும் போது ரொம்ப கவனமா பார்த்து செய்தா. அப்படி இருந்தும் 2-3 நாளா கம்ப்ளைண்ட் தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தது. அப்ப மீனா, அத்தை, நான் செய்யும் போது எல்லாத்தையும் கவனமா தான் பார்த்து செய்தேன், ஆனா அப்படி இருந்தும் கம்ப்ளைண்ட் வரதுக்கு காரணமே தெரியல. உங்க கடைக்கு வர கூட்டமும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது. அப்ப ஒரு நாள் அந்த கடைக்கு ஊரு தலைவர் சாப்பிட வந்திருந்தாரு. ஊரு தலைவரும் சாப்பாட்டை சாப்பிட்டு பார்த்துட்டு, ஏமா, இந்த பக்கோடாவெல்லாம் சுத்தமா நல்லா இல்ல, அதுவும் இல்லாம உங்க கடைய பத்தி தினமும் ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருக்கு,
அதனால தான் வந்து சாப்பிட்டு பார்க்கலாமேன்னு வந்தேன். இங்க பாருங்கம்மா, இதே மாதிரி கடையை வச்சு நடந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஊரு ஜனங்களுக்கு ஏதாவது வரப்போகுது. இனிமே இந்த கடை இங்க இருக்கவே கூடாது. இப்பவே காலி பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு ஊர் தலைவர். 3 பேரும் என்ன செய்யறதுனே தெரியாம அழுதுகிட்டு நின்னாங்க. கடைய காலி பண்ண சொல்லிட்டு ஊர் தலைவர் அங்கிருந்து கிளம்பி போனாரு. டேய், நம்ம நினைச்ச மாதிரி எல்லாமே நடந்துருச்சுடா. ஊரு தலைவரும் அவங்க கடைய காலி பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னு அவங்க சாப்பாட்டுல குறை சொன்னவங்க எல்லாம் சிரிச்சு நின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. சபாஷ், ரொம்ப நல்லா இருக்குப்பா அப்படின்னு அவங்க பேசினதெல்லாம் கேட்டுட்டு வெளியே வந்தாரு ஊர் தலைவர். உடனே அந்த 4 பேரும் வேகமா திரும்பி பார்த்தாங்க. ஊர் தலைவர் கூட மீனா, ரவி, லக்ஷ்மி அம்மா இதையெல்லாம் பார்த்து அதிர்ச்சியானாங்க. அப்ப லக்ஷ்மி அம்மா, அட பாவி, நீயா இப்படி செஞ்ச? உனக்கு என் பையன் எவ்வளவு விசுவாசமா இருந்தான் அப்படின்னு கோவமா சொன்னாங்க லக்ஷ்மி அம்மா. அப்ப மருமக மீனா என்ன நடந்ததுன்னு சொல்ல ஆரம்பிச்சா. நடந்தது என்னன்னு நான் சொல்றேன். தினமும் ஏதாவது ஒரு வெரைட்டி சிக்கன்ல இருந்து மட்டும்தான் கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருந்தது. அதுவும் குறிப்பா இவங்க 3 பேர் தான் மாத்தி மாத்தி டெய்லியும் ஏதோ ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு நாள் நான் இவங்க 3 பேத்தையும் பின்தொடர்ந்து போனேன். அப்ப இவங்க 3 பேரும் ஒரு இடத்துல முத்து அண்ணனை பார்த்தாங்க. முத்து அண்ணன் கிட்ட நீங்க சொன்ன வேலைய கரெக்டா பண்ணி முடிச்சிட்டோன்னு சொல்லி காசையும் வாங்கிட்டு அங்கிருந்து போனாங்க. அப்பதான் எனக்கு எல்லா விஷயமும் புரிஞ்சுது. இந்த விஷயத்தை எல்லாம் பார்த்துட்டு வர வழியில தான் நம்ம ஊர் தலைவரை பார்த்த. அவரும் நம்ம கடையில கம்ப்ளைண்ட் வந்ததை பத்தி கேட்டாரு. அப்ப நான் பார்த்த எல்லாத்தையும் சொன்னேன். அவங்களையும் கையங்களுமா பிடிக்க ஐயா தான் உதவி பண்றேன்னு சொன்னாரு. நான் சொன்னதுக்காகத்தான் ஊர் தலைவரும் நம்ம சாப்பாட்டை சாப்பிட்டு நல்லா இல்லைன்னு நாடகமும் போட்டாரு. முத்து அண்ணன், நீங்க தானே இதுக்கெல்லாம் காரணம். என்ன நடந்ததுன்னு எல்லாத்த முன்னாடி சொல்லுங்க. ஆமாங்க, இதுக்கெல்லாம் நான் தான் காரணம். ரவி ரொம்ப வருஷமா என்கிட்ட தான் பெயிண்ட் வேலை பண்ணிக்கிட்டு இருந்தான். இது மழைக்காலங்கிறனால வேலை நாட்கள் அதிகமா இருந்துச்சு. 2 வாரத்துல வரேன்னு சொல்லிட்டு போனவன் கடைய ஆரம்பிச்சிட்டான். திரும்பி வேலைக்கு வான்னு கூப்பிட்டேன். அதுக்கு ரவி மனைவியும் என் அம்மாவும் கடையில தனியா கஷ்டப்படுறாங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு உதவி செய்தே ஆகணும்னு சொன்னான். அது மட்டும் இல்ல, எங்க கடையிலயே இப்ப ரொம்ப நல்ல வியாபாரமும் ஆகுது. என்கிட்ட கூலி வேலை செய்யறவன் என்னை எதிர்த்து பேசுறதும் அதிகமா சம்பாதிக்கிறதும் எனக்கு பிடிக்கல. அதனால தான் இவங்க கடைக்கு தினமும் ஒரு ஆளை அனுப்பி சாப்பாட்டு மேல குறை சொல்லுங்கன்னு சொன்னேன் அப்படின்னு முத்து செய்த சதி வேலையெல்லாம் எல்லாத்து முன்னாடியும் ஒத்துக்கிட்டான். இப்போ ஊர் தலைவர், நீ செய்த தப்புக்கு கண்டிப்பா உனக்கு தண்டனை இருக்கு. இதை எல்லாத்தையும் கண்டுபிடித்து கொடுத்தது மீனாதான். உன்னுடைய தைரியத்துக்கு என்னுடைய பாராட்டுக்கள்மா அப்படின்னு சொன்னாரு. ஊர் மக்களும் மீனா மேல எந்த தப்பும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. போல அவ கடையில கூட்டம் கலக்கட்டவும் ஆரம்பிச்சு. கொஞ்ச நாள்லயே அவங்க கடைய பெருசு பண்ணி சந்தோஷமா வாழ்ந்தாங்க. நேர்மையும் உழைப்பும் முன்னேற்றத்தை தரலாம். ஆனா புத்திசாலித்தனமா இருந்தா துரோகத்தை எதிர்த்து நம்ம வாழ்க்கையில வெற்றி பெறலாம். லக்ஷ்மி அம்மாவுடைய புது மருமக மீனா நல்ல குணமான. ஆனா அவ நாத்தனார் சுதானாலேயே நிறைய பிரச்சனைகளை சந்திக்க நேர்ந்தது. ஒரு நாள் வீட்ல, அம்மா, இன்னைக்கு உன் மருமக மீனாவுடைய சம்பள நாள். வந்த உடனேயே முதல்ல முழு சம்பளத்தையும் வாங்கி வச்சுக்கோ அப்படின்னு சுதா ஒரு யோசனை கொடுத்தா. அது எப்படி சுதா? அவளோட சம்பளத்தை நான் கேட்டு வாங்க முடியும், அது சரியா வருமா என்ன அப்படின்னு லக்ஷ்மி அம்மா கேட்க, அம்மா, கேட்குற விதத்துல கேட்டு பணத்தை வாங்கிவி. இல்லைனா எல்லா பணத்தையும் கொண்டு போய் அவங்க அம்மா வீட்டுக்கு அழுதுட்டு வந்துருவா அப்படின்னு 2 பேரும் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது மீனா வீட்டுக்குள்ள வந்தா. அப்போ மாமியார் லக்ஷ்மி, யா மீனா, கொஞ்சம் நில்லு. ஆமா, ஏன் இன்னைக்கு இவ்வளவு லேட்டு? எப்பவுமே 5 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துருவ, இன்னைக்கு என்ன ஆச்சு? 7 மணிக்கு வார அப்படின்னு மாமியார் கேட்கவும், அம்மா, வேற என்னவா இருக்கும்? இன்னைக்கு தான் அவளுக்கு சம்பள நாள் ஆச்சு. எல்லா சம்பளத்தையும் கொண்டு போய் அவங்க அம்மா வீட்டில் கொடுத்துட்டு வந்திருப்பா. அதுதான் வீட்டுக்கு வர்றதுக்கு லேட்டா போச்சு
அப்படின்னு நக்கலா பேசினா சுதா. அத கேட்ட மீனா, சுதா நீ பேசுறது சரியில்லை சுதா, நீ ரொம்ப தப்பா பேசிட்டு இருக்க. உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பேசு. நான் பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? உங்க குடும்பமே பஞ்சத்துல அடிபட்ட குடும்பம். உண்மையை சொன்னா கோபம் வரத்தானே செய்யும் அப்படின்னு சுதா சொல்லவும் மீனாக்கு என்ன சொல்றதுனே தெரியல. ரொம்ப பாவமா நின்னுக்கிட்டு இருந்தா. அப்போ அத்தை, பஸ் பிரேக் டவுன் ஆயிடுச்சு, வேற பஸ் பிடிச்சு வர்றதுக்கு தான் இவ்வளவு லேட் ஆயிடுச்சு. அப்புறம் இந்தாங்கத்த, இந்த மாசம் சம்பள பணம் முழுசா இருக்கு அப்படின்னு எல்லா சம்பள பணத்தையும் கொடுத்துட்டு எதுவுமே பேசாம அமைதியா மீனா ரூம்குள்ள போன உடனேயே ரவி, மீனா, வெளியில நடந்ததை எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். அம்மாவுக்கு ஏதோ பண தேவைன்னு நினைக்கிறேன், அதுதான் உன் சம்பளத்தை பூரா வாங்கிட்டாங்க அப்படின்னு ரவி சொல்லவும், அது இல்லைங்க அத்தை, சம்பள பணத்தை கேட்டதை கூட நான் பெருசா நினைக்கல. ஆனா உங்க அக்கா சுதா பேசினது தான் மனசுக்கு ரொம்ப சங்கட்டமா இருக்கு அப்படின்னு வருத்தப்பட்டு பேசினா மீனா. ரவிக்கும் என்ன சொல்றதுன்னே தெரியாம குழம்பி போய் நின்னா. மறுநாள் காலையில ஹால்ல உட்காந்து சுதா டிவி பார்த்துக்கிட்டு இருந்தா. சுதா, இன்னைக்கு நான் சீக்கிரமா ஆஃபீஸ்க்கு போகணும், அதனால கிச்சன்ல எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு மீனா கேட்டதுக்கு சுதா மீனாவை பார்த்து முறைச்சா. ஆமா, இப்ப என்ன சொல்ல வர? இந்த வீட்ல நான் வெட்டியா உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்றியா? ஐயோ சுதா, நான் அப்படியெல்லாம் எதுவும் சொல்லல. இன்னைக்கு நான் சீக்கிரமா ஆஃபீஸ்க்கு கிளம்பணும், கிச்சன்ல வந்து எனக்கு உதவி பண்ணன்னு தான் கேட்டேன் அப்படின்னு மீனா சொல்லவும், ஓ, அப்ப நீ சொன்னதுக்கு அதுதானே அர்த்தம்? என்னை குத்தி காட்டுற மாதிரி பேசுற. இந்த வீட்ல நான் வெட்டியா உட்காந்துட்டு இருக்கேன்னு அப்படின்னு ஒரு பொய்ய தூக்கி மீனா மேல சுமத்திட்டு அழுகவும் ஆரம்பிச்சா சுதா. அப்போ உள்ள இருந்து மாமியார் லக்ஷ்மி வந்தாங்க. யா சுதா, என்ன ஆச்சு? ஏன் கண்ணை கசக்கிட்டு நிக்கிற? அம்மா, இந்த வீட்ல நான் சும்மா உட்காந்து வெட்டியா சாப்பிட்டு இருக்கேன்னு தோ ஓ மருமக சொல்றா. நான் என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு நினைச்சு தினமும் வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருக்கேன். இதுல உன் மருமக நான் வெட்டியா இந்த வீட்ல இருக்கிறேன்னு குத்தி காட்டுற மாதிரி பேசுறா அப்படின்னு ஒரு டிராமா போட்டா சுதா. அப்ப ரவி உள்ள இருந்து வெளியே வந்தான். என்ன மீனா, நீ அக்காவுடைய மனச கஷ்டப்படுற மாதிரி எதுக்கு பேசுற? ஏங்க நீங்களுமா? நான் அப்படி எதுவுமே சொல்லலைங்க. அவங்க நான் சொன்னதை ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. போதுண்டி, நிறுத்து. நீ வேலைக்கு போய் சம்பாதிக்கிறங்கிறனால உனக்கு எல்லாம் சேவை பண்ணிட்டு இருப்போமா என்ன? வர வர இந்த வீட்டில் பெரியவங்களுக்குன்னு மரியாதை இல்லாமையே போச்சு அப்படின்னு கோவமா பேசிட்டு சுதாவை கூட்டிட்டு உள்ள போனாங்க லக்ஷ்மி அம்மா. இந்த பிரச்சனைகளால அன்னைக்கு மீனா ஆஃபீஸ்க்கு லேட்டா போனா. மறுநாள் சாயந்தரம் ரவியும் மீனாவும் மார்க்கெட்டுக்கு கிளம்பி போய்கொண்டு இருந்தாங்க. அப்போ போற வழியில சுதாவுடைய கணவர் பிரபுவை பார்த்தாங்க. ரவி, எப்படி இருக்கீங்க? ஆமா, உங்க கல்யாணத்துக்கு கூட என்னை கூப்பிடவே இல்லை. அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு வேண்டாதவனா போயிட்டேன், அப்படித்தானே? ஐயோ பிரபு, அப்படியெல்லாம் பேசாதீங்க. எங்க கல்யாணம் திடீர்னு நடந்தது, அதனால தான் என்னால் சொல்ல முடியல. ரவி, சுதா போனதுக்கப்புறம் எனக்கு மன அமைதியே போச்சு. அவளுக்கு புத்தி சொல்லி அனுப்பிச்சு வைப்பீங்க நினச்சேன், ஆனால் அதுவும் நடக்கல. பிரபு, நாங்கள் என்ன எடுத்து சொன்னாலும் அக்கா கேட்கக்கூடிய நிலைமையில இல்லை. அதனால தான் கொஞ்ச நாள் போகட்டும்னு விட்டுட்டோம். அதுக்கப்புறம் சமாதானப்படுத்தி நாங்கள் எப்படியாவது அனுப்பிச்சு வைக்க முயற்சி பண்ணுறோம் அப்படின்னு ஆறுதலா பேசினா ரவி. சரிங்க ரவி, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரபு அங்கிருந்து கிளம்பி போனான். ஏங்க, இவர் தான் உங்க அக்கா வீட்டுக்காரரா? ஆமா, இவருக்கும் உங்க அக்காவுக்கும் என்னங்க பிரச்சனை அப்படின்னு மீனா கேட்கவும், அது ஒரு பெரிய கதை மீனா, அதையெல்லாம் இப்ப சொல்ல முடியாது, தீராத பிரச்சனை அப்படின்னு ரொம்ப சலிச்சுட்டு பேசினா ரவி. ஒரு நாள் வீட்ல இருக்கும் பொழுது மீனாக்கு ஒரு போன் வந்தது. மீனா,
நான் தான் உங்க அக்கா வீட்டு பக்கத்துல இருக்கிற அம்புஜா மாமி பேசுறேன். மீனா, காலையிலிருந்தே உங்க அக்காவுக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போகணும். நீ சீக்கிரம் கிளம்பி வா. என்ன மாமி சொல்றீங்க? அக்காக்கு உடம்பு சரியில்லையா? சரி சரி, நான் உடனே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணலாம். வெளியே இருந்து ஒட்டு கேட்டு கொண்டிருந்தா சுதா. அதுக்கப்புறம் லக்ஷ்மி அம்மா கிட்ட போய், அம்மா, இத கேட்டியா? உன் மருமக ஆபீஸ்க்கு போறேன்னு சொல்லிட்டு அவங்க அக்காவை பார்க்கறதுக்கு போறா. இத சும்மா விடக்கூடாதுமா. அதுக்கு நான் என்னடி செய்ய முடியும்? அவளை எப்படி தடுக்க முடியும்? அம்மா, ஏதாச்சும் டிராமா போட்டு அவளை போக விடாம தடுத்து நிறுத்து. தா வெளியே வரா பாரு. அப்போ மீனா ரூம்ல இருந்து வெளியே வரத பார்த்தாங்க மாமியாரும் சுதாவும். அப்போ லக்ஷ்மி அம்மா, ஐயோ அம்மா, முடியலையே, என் காலு போச்சே அப்படின்னு ஒரு டிராமா போட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாங்க லக்ஷ்மி அம்மா. அத்தை, என்னாச்சு அப்படின்னு ஒரு பதட்டமா கேட்டா மீனா. ஏ மீனா, எல்லாமே உன்னாலதான். அம்மா பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டாங்க. அந்த பாத்ரூமை கூட சரியா தேய்ச்சி கழுவ முடியாதா அப்படின்னு மீனா மேல பழிய தூக்கி போட்டா சுதா. சுதா, நான் பாத்ரூமை இன்னைக்கு காலையில கூட நல்லா சுத்தமா தான் கழுவி வச்சேன், அப்புறம் எப்படி விழுந்தாங்க? என்ன மீனா, அப்போ நான் என்ன பொய்யா சொல்லிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கேன்? ஐயோ அத்தை, நான் அப்படியெல்லாம் எதுவும் சொல்லல. நான் பாத்ரூமை நல்லா தான் கழுவி விட்டேன். சரித்த, நான் தைலம் ஏதாவது தேய்ச்சி விடவா? இங்க பாரு மீனா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். முதல்ல நீ பாத்ரூம் போய் ப்ளீச்சிங் பவுடர் போட்டு 1 மணி நேரம் ஊற வச்சதுக்கு அப்புறம் நல்லா தேய்ச்சி கழுவிட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு போ அப்படின்னு சுதா சொல்லவும், சுதா, அர்ஜென்ட்டா எங்க அக்கா வீட்டுக்கு போகணும், அவங்களுக்கு உடம்பு சரியில்லையா, அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும் சுதா. ஓ, எங்க அம்மா உன்னாலதான் காலை உடைச்சு படுத்துக்கிட்டு இருக்காங்க, அது உனக்கு பெருசா தெரியல. எங்கேயோ இருக்கிற உங்க அக்காவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும், அப்படித்தானே? ஐயோ சுதா, அப்படியெல்லாம் இல்லை. எங்க அக்கா வீட்டுக்காரரு ஊர்ல இருக்காரு, கூட ஒத்தாசைக்கு கூட ஆள் இல்லாம தனியா இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்ரூம் எல்லாம் கழுவி ஆஃபீஸ்க்கும் கிளம்பி போனான். அன்னைக்கு சாயந்தரம் மீனா அவங்க அக்கா பாக்குறதுக்காக அவங்க அக்கா வீட்டுக்கு போயிருந்தா. அப்போ பக்கத்து வீட்டு அம்புஜா மாமி தான் அவங்க அக்கா பக்கத்துல இருந்தாங்க. வாமா மீனா, உன்னை நான் எப்ப வர சொன்னா நீ எப்ப வர? அது வந்து மாமி, காலையிலேயே வரணும்னு நினைச்சேன். ஆனா கிளம்புற நேரத்துல எங்க மாமியார் காலை உடைச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு போறதுக்கும் டைம் ஆயிடுச்சு, என்னால அப்ப வர முடியல. மீனா, எனக்கு உன் மாமியார் பத்தியும் தெரியும், உன் நாத்தனார் சுதாவை பத்தியும் தெரியும். உன் நாத்தனாரு உன்னை போக விடாம ஏதாவது டிராமா பண்ணிருப்பா. என்ன மாமி சொல்றீங்க? ஏன் நாத்தனார உங்களுக்கு எப்படி தெரியும்? என் தங்கச்சி வீட்டு பக்கத்து வீட்டில தான் உன் நாத்தனாருடைய மாமியார் வீடு இருக்கு. என் தங்கச்சி கிட்ட கேட்டா அவளை பத்தி கதை கதையா சொல்றா. கேட்கவே ரொம்ப கஷ்டமாயிருச்சு மீனா. என்ன மாமி சொல்றீங்க? அவங்களுக்கு என்னதான் பிரச்சனை? எனக்கு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. உன் நாத்தனார் சுதாவுக்கு அவங்க பையனை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அம்புஜா மாமி சுதாவை பத்தி கதை கதையா சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதையெல்லாம் கேட்ட மீனா ஷாக்காய் நின்னா. மாமி, நான் எப்படியாச்சும் சுதாவை திருத்தி மீண்டும் பிரபு கூட வாழ வைப்பேன் பாருங்க. மீனா, இது தேவையில்லாத சவால். நீதான் ஏமாற போற. அவெல்லாம் திருந்தாத ஜென்மம். அப்படி அம்புஜா மாமி சுதாவை பத்தி என்ன சொன்னாங்க, மீனாவுடைய சவால் நிறைவேறுமாங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். போன எபிசோட்ல மீனா தன் நாத்தனார் சுதாவை அவளோட கணவர் குடும்பத்தோட சேர்த்து வைக்கிறதா சவால் விட்டா. அது எப்படி நடக்குது, சுதா அப்படி என்னதான் பண்ணனா அப்படிங்கறத இந்த எபிசோட்ல பார்க்கலாம். ஒரு நாள் வீட்ல சுதா, அம்மா, போன மாசம் மாதிரியே இந்த மாசமும் அந்த மீனா கிட்ட இருந்து சம்பளத்தை வாங்கி வச்சுக்கோ. இந்த மாசம் சம்பளம் மட்டும் இல்லம்மா, தீபாவளி போனஸும் சேர்ந்து வரும், புரியுதா அப்படின்னு சுதா அவங்க அம்மா கிட்ட சொல்லவும், அப்படியாடி, சரி சரி, போனஸ் பணத்துல இந்த முறை எனக்கு ஒரு பட்டு புடவை வாங்கணும்டி. இருக்கிறதெல்லாம் பழசா போச்சு. பணம் கைக்கு வந்ததும் நம்ம நாளைக்கே கடைக்கு போயிடலாம்
அப்படின்னு 2 பேரும் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது மீனா உள்ள வந்தா. என்ன மீனா, நீ பாட்டுக்கு நேரா வந்ததும் உள்ள போற? ஏன், நாங்க நிக்கிறது உனக்கு கண்ணு தெரியலையா என்ன? அப்படின்னு சுதா வழக்கம் போல வம்பிழுக்க ஆரம்பிச்சா. எல்லாம் தெரியுது சுதா, அதுக்கு நான் இப்ப என்ன பண்ணணும்? என்னடி தெரியாத மாதிரி கேக்குற? இன்னைக்கு உனக்கு சம்பள நாள் தானே, வழக்கமா சம்பளத்தை என்கிட்ட தானே கொடுப்ப, அதத்தான் கேட்டேன். அதுவா அத்த, இந்தாங்க அப்படின்னு சொல்லி பேக்ல இருந்து சம்பளத்தை எடுக்கவும் 2 பேத்துக்கும் சந்தோஷம் தாங்கல. இந்தாங்கத்த, என் செலவுக்கும் உங்க பையனோட செலவுக்கும் சேர்த்து 5000 ரூபாய் அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுத்தா மீனா. ஏண்டா மீனா, வெறும் 5000 ரூபாய் கொடுக்கற? இது எப்படி வீட்டு செலவுக்கு பத்தோம்? அத்தை, மத்த செலவுக்கெல்லாம் உங்க பையன் தருவாரு, ஆனா மத்தவங்களுக்காக எங்களால வீண் செலவெல்லாம் செய்ய முடியாது. என்ன மீனா, யார ஜாட காட்டி பேசுற? இது நான் பிறந்த வீடு, எனக்கு இங்க எல்லா உரிமையும் இருக்கு அப்படின்னு கோபமா பேசினா சுதா. சுதா, நீ இருக்க வேண்டிய இடத்துல இருந்தேனா உனக்கு மரியாதை தானா வரும் அப்படின்னு பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது சத்தத்தை கேட்டு ரவி ரூம்ல இருந்து வெளியே வந்தான். அக்கா, எப்போதுமே இந்த வீட்ல பிரச்சனை வர்றது ஆனால மட்டும்தான். நீ உன் புருஷன் வீட்ல இருந்தேனா உன்னை யாரு என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு ரவி கேட்கவும், பாத்தியாமா இந்த ரவிய, என்ன இந்த வீட்டை விட்டு வெளியே போ சொல்றான் அப்படின்னு கோவமா சொல்லிட்டு சுதா உள்ள போனா. மறுநாள் காலையில வழக்கம் போல ஹால்ல உட்காந்து டிவி பார்த்து கொண்டிருந்தா சுதா. அப்ப மீனா, சுதா இந்த லிஸ்ட்ல இருக்கிற மளிகை சாமானம் எல்லாத்தையும் வாங்கிடு, அதுக்கப்புறம் வர வழியிலேயே காய்கறியும் வாங்கிட்டு வந்துரு, எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஆஃபீஸ்க்கு கிளம்பி போனா. இந்த வீட்ல இவ வேலைக்கு போறனாலதான் என்ன அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கா. சுதாவும் வேற வழியே இல்லாம கடைக்கு கிளம்பி போனா. கடைக்கு போற வழியில சுதாவோடைய ஃப்ரெண்டு லதாவை பார்த்தா. என்னடி சுதா, அதிசயமா இருக்கு, பேக தூக்கிட்டு மார்க்கெட்டுக்கெல்லாம் வந்திருக்க, நீதான் எந்த வேலையுமே செய்ய மாட்டியே. ஆமாண்டி லதா, என்னதான் பண்ணுறது, என் தம்பி பொண்டாட்டி இருக்கிறாளே, அவ வேலைக்கு போறனால அவளுக்கு நான் சேவை செய்யணுமா, அவளால தான் இப்படி பைய தூக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு அப்படின்னு சுதா எரிச்சலோட சொல்லி கொண்டு இருந்தா. ஏண்டி சுதா, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத, உன் மாமியார் வீட்டுல இருக்கும் பொழுது நீ ராணி மாதிரி அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருந்த, இப்ப பாரு உன் நிலைமைய. பேசாம உன் மாமியார் வீட்டுக்கே நீ கிளம்பி போயிடு, இப்படி வாழ்றதுக்கு உன் மாமியாரையும் உன் வீட்டுக்காரரையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்ந்துடலாம் அப்படின்னு லதா சொல்லவும், அதை கேட்டபடியே ஒரே யோசனையா சுதா வீட்டுக்கும் வந்தா. அப்போ அம்மா லக்ஷ்மி, என்ன சுதா, ஏன் கண்ணை கசக்கிட்டு வேற, என்ன ஆச்சு? அம்மா, என் மாமியார் கூட என்னை இப்படி வேலை வாங்கினதில்ல, என்ன ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஆனா இங்க எப்படி வேலை வாங்கி என்னை அசிங்கப்படுத்துறா அப்படின்னு சுதா அழுதுகிட்டே உள்ள போனா. அன்னைக்கு நைட்டு முழுக்கும் தூங்காம பிரபுவை பத்தி நினைச்சுக்கிட்டே இருந்தா. என்ன சுதா பேசுற, கல்யாணம் ஆகியே 3 மாசம்தான் ஆகுது, அதுக்குள்ள தனி கொடுத்தனம் போகணும்னு சொன்னா எப்படி? அம்மாவை தனியா விட்டுட்டு வரதெல்லாம் சரியா படல சுதா. உங்க அம்மா தொட்டதுக்கெல்லாம் குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க, எனக்கும் அவங்களுக்கும் ஒத்தே போகாது, தனி கொடுத்தனம் தான் என் முடிவு. சுதா ஆசைப்பட்ட மாதிரி எனக்கு பிரபுவும் சுதாவும் தனி கொடுத்தனமும் போனாங்க. சுதா, நீ ஆசைப்பட்ட மாதிரி தனி கொடுத்தனமும் வந்துட்டோம், ஆனா அம்மாக்கு செலவுக்கு பணம் கொடுக்க கூடாதுன்னு சொல்றியே, இது எந்த விதத்துல நியாயம்? ஏங்க, சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் உங்க அம்மாவுக்கே செலவு பண்ணிட்டீங்கன்னா நமக்குன்னு என்ன இருக்கு? பேசாம உங்க அம்மாவை அவங்க சொந்த கிராமத்துக்கே அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லவும், சாரி சுதா, இந்த விஷயத்துல என்னால எதுவும் பண்ண முடியாது, எனக்கு அம்மா தான் முக்கியம். ஏங்க, அப்படின்னா இனி நான் இங்க இருக்கிறதுல அர்த்தமே இல்லை, நான் எங்க அம்மா வீட்டுக்கே போறேன். அன்னைக்கு அவசரப்பட்டு எடுத்த முடிவுனால இன்னைக்கு சுதா அசிங்கப்பட்டு வருத்தப்பட்டு கொண்டு இருந்தா. அப்போ லக்ஷ்மி அம்மா ரூம் கதவை தட்டுற சத்தம் கேட்டது. ஏ சுதா அப்படின்னு சொல்லி சுதாவும் வெளியே வந்தா. ஏ சுதா,
நான் மோசம் போயிட்டேன்டி. எல்லாமே கை மீறி போச்சு. இனி நான் எப்படி வாழ போறேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு அழுதுட்டே சொன்னாங்க லக்ஷ்மி அம்மா. என்னம்மா ஆச்சு? ஏன் அழுகிற? என்னதான் நடந்தது? இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்த? இல்லடி சுதா, ரவியும் மீனாவும் தனி குடத்தனம் போறத பத்தி ரூம்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அத நான் கேட்டேன். என்னம்மா சொல்ற? தனி கொடுத்தனம் போறாங்களா? எதுக்கு? அவனுக்கு நீயும் நானும் பாரமாயிட்டமா, வேற என்ன அப்படின்னு அழுதுகிட்டே சொன்னாங்க லக்ஷ்மி அம்மா. இது ரொம்ப அநியாயமா இருக்குமா? பெத்த அம்மாவை தனியா விட்டுட்டு இவன் தனியா போய் சந்தோஷமா இருப்பானா? இத நான் சும்மா விட மாட்டோமா அப்படின்னு சொல்லிக்கொண்டு இருக்கும் பொழுது மீனாவும் ரவியும் உள்ள இருந்து வெளியே வந்தாங்க. ஆமா சுதா, நீ உன் புருஷனோட தனி கொடுத்தனம் போன, அது நியாயம். நான் மீனாவோட தனி கொடுத்தனம் போனது அநியாயமா? டே ரவி, இதெல்லாம் சரியில்லை. பெத்த அம்மாவை ஒதுக்கிட்டு நீ போக போறியா என்ன? அக்கா, இதுல நீ தலையிடாத. நீயும் உன் மாமியாருக்கு இதே வேலையத்தான் பண்ணின. அப்ப நீ இந்த நியாயத்தை பத்தி நினைச்சியா? ஐயோ ரவி, நான் செய்தது தப்பு தான், அதை நான் உணர்ந்துட்டேன். அதுக்காக நீயும் அதை தப்ப பண்ணாதடா. அக்கா, அது உன் கையில தான் இருக்கு. நீ இங்கிருந்து போனா இந்த வீட்டுல பாதி பிரச்சனை குறைஞ்சிடும். போதும், நிறுத்துடா. எனக்கு ஒன்றும் உன் தயவு தேவையில்லை. என்னை தங்கமா தாங்கின புருஷனை விட்டுட்டு வந்தது தப்பு தான். இனி இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் பொழுது அப்ப பிரபு உள்ள வந்தான். பிரபுவை பார்த்த உடனேயே சுதா அழுக ஆரம்பிச்சிட்டான். ஏங்க, என்னை மன்னிச்சிடுங்க. நான் எவ்வளவு பெரிய பாவி, பெரிய தப்பு பண்ணிட்டேன். சுதா, இந்த வீட்டில் உன்னை எப்படி நடத்துறாங்கன்னு கேள்விப்பட்டு தான் உன்னை கூட்டிட்டு போக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சுதா பிரபுவோட கிளம்பி புகுந்த வீட்டுக்கு போனான். மறுநாள் காலையில மீனாவும் ரவியும் வழக்கம் போல வெளியே போனாங்க. அப்ப பிரபுவை சந்திச்சாங்க. ரவி, நீங்களும் மீனாவும் எனக்கு எவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்கீங்க. அதுக்கு உங்களுக்கு நன்றி சொல்லத்தான் வந்தேன். என்ன சொல்றீங்க பிரபு? நாங்க என்ன பண்ணிட்டோம்? அது எங்க கடமை. எங்க ரவி, நீங்க, மீனா, அப்புறம் என் மாமியார், சுதாவுடைய ஃப்ரெண்டு எல்லோரும் சேர்ந்து தானே சுதாவுடைய மனசு மாத்த இவ்வளவு பெரிய ட்ராமா பண்ணீங்க. அம்புஜா மாமி சொல்லி தான் எனக்கு விஷயமே தெரியும். ஆமாங்க, இப்படியெல்லாம் சில விஷயம் பண்ணனால தான் சுதா யோசிக்க ஆரம்பிச்சா. அவ மனசும் மாற ஆரம்பிச்சது. எப்படியோங்க, எல்லாமே சரியா நடந்துச்சு. இன்னைக்கு நான் ஊருக்கு போயிட்டு இருக்கேன், எங்க அம்மாவை கூட்டிட்டு வர்றதுக்காக, சுதாவுடைய சம்மதத்தோட அப்படின்னு சந்தோஷமா சொன்னா பிரபு. ஒரு குடும்பத்துல ஆணும் பெண்ணும் விட்டு கொடுத்து வாழணும். பிடிவாதமா இருந்தா நிம்மதியே இருக்காது.